திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு வாரங்களுக்கு முன்பாக செல்வராஜ் ஐயா முத்தைய ஆசிரியருக்கு பாராட்டு விழா நடத்த போகிறோம், அதனால் நீ ஒரு கவிதை எழுது அப்படின்னாங்க. கவிதை எழுதுகிற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா? நம்ம சும்மா ஒரு பாமர மக்களை கவர்ற மாதிரி நம்ம ஒரு மனப்பாடம் மாதிரி ஒரு செய்யுள் மாதிரி எதுனாலும் நான் எழுதுவேன். ஐயாவை போற்றி நம்ம கவிதை எழுதுகிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்கா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தமிழாசிரியரை போற்றி ஒரு கவிதை எழுதணும். அதுக்கு அடுத்தாப்பில் நான் ரொம்ப பயந்தது, ஏன்னா ஐயா கிட்ட எப்படினாலும் சிரித்து சொல்லிடலாம். ஐயா இருக்காங்க, ஜெயபாலையா உட்காந்துருப்பாங்களே, நம்ம என்ன கவிதை பேசுகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு பதஷ்டமான விஷயமா போயிடுச்சு. ஐயா கிட்ட நான் படிக்கலை, ஆனால் சில நேரங்களில் நம்ம ஐயா கிட்ட படிக்கலையே அப்படின்னு நான் ரொம்ப மனசளவில் வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லும், ரொம்ப அருமையாக படிக்கிற மாணவிகளை அவர் வீட்டில் கூப்பிடுவார் அப்படின்னு. அப்படி நம்ம ஐயா கிட்ட படிச்சிருந்தா நம்ம நல்லா படிக்கிற மாணவியா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் இருக்கும். அதனாலேயே நான் ஐயாவை போய் அடிக்கடி பார்ப்பேன். சன்மார்க்க கோயிலில், வள்ளலார் கோயிலில் என்ன போற்றியெல்லாம் எழுதலை ஐயாவை. எனக்கு நான் அவரை பற்றி என்னென்ன கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத ஐயா தவறு இருந்தால் நிச்சயமாக என்னை மன்னித்து அருள வேண்டும். சிவாயன. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நெய்வேலி தமிழாசிரியர் இரா முத்தையா ஆசிரியர் அவர்களுக்கு கு. சுப்பன் செட்டியார் வகையரா மற்றும் அவர்களுடைய மாணாக்கர்களால் வழங்கப்படும் வாழ்த்துப்பா மற்றும் பாராட்டு கவிப்பா. முத்தான முத்தையா ஆசிரியர். தனிப்பெரும் கருணையின் கருணையினால் தரணிதனை தான் இழுக்கப்பட்ட அருட்பெருஞ்சோதி அடியொற்றி வாழ்கின்ற அன்புருவான அழகு முத்தையா ஆசானே, காலங்கள் உள்ளவரை எங்கள் கண் இமைகள் அசையும் வரை மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் என்ற மணிவாசக வரிகளின் நாயகன் மைந்தன், மணிவாசக நாயகன் மைந்தன் முருகன் பெயர் கொண்ட முத்தையா நீவீர். பெருகி வரும் வளத்தோடும் பேராற்றல் நலத்தோடும் சீருடனே வாழ்ந்து சிறப்புறவே வாழ்த்துகிறோம், தங்கள் திருவடியை வணங்குகிறோம். கல்வி ஒன்றே சொத்தையா, மற்றெல்லாமும் சொத்தையா என்று அறிவுறுத்திய முத்தையா, நீதான் எங்கள் முதல் சொத்தையா. கல்வி ஒன்றே சொத்து ஐயா, மற்றெல்லாமும் சொத்தை ஐயா என்று அறிவுறுத்திய முத்தையா, நீதான் எங்கள் சொத்து ஐயா. மாடல்ல மற்றையவை என்று கேடில் விழிச்செல்வம் தந்து வாழும் வள்ளுவனே நீதானே. உரைகின்ற ஊராம் நெய்வேலி அதனில் உள்ளவர் யாவரும் குறைவின்றி கற்றிட நற்பணி செய்திட்ட மறை மாமுனி நீரே முத்தையா. உரைகின்ற ஊராம் நெய்வேலி அதனில் உள்ளவர் யாவரும் குறைவின்றி கற்றிட நற்பணி செய்திட்ட மறை மாமுனி நீரே முத்தையா. சாயம் பூசாத முகம், சாணியை தொட பூசாத கை, விவசாயம் எமது தொழில் என்றாலும் ஏறெடுத்து ஊராரின் பசி தீர்த்தால் போதுமா, எழுதுகோள் எடுத்து தீர்த்திடுவோம் அறிவுப்பசி என்று கூறியவர் நீரென்றோ. சாயம் பூசாத முகம், சாணியை தொட பூசாத கை, விவசாயம் எமது தொழில் என்றாலும் ஏறெடுத்து ஊராரின் பசி தீர்த்தால் போதுமா, எழுதுகோள் எடுத்து
தீர்த்திடுவோம் அறிவு பசி என்று கூறியவர் நீரன்றோ? நிறை என்ற பெயரால் நிறைமகளிர் தமை பள்ளி வாயிலுக்கு அனுப்பாது சிறை வைத்த எம்மோர் சித்திர பாவையரை இத்தரை மீதினில் நித்திரை கொள்ளாது நீள்விழி மாதவன் தன்னை நினைந்து மார்கழி நீராட அழைத்த ஆண்டாளாய், ஐயா நீர் வீடு வீடாக சென்று சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் என்ற வள்ளுவன் வாக்கதனை வாகாக பேசி அழகுக்கு அழகு சேர்க்கும் அரியதொரு பொருளாக கல்வியை போதித்த கவின்மிகு நல்லாசிரியரே, நிறை என்ற பெயரால் நிறைமகளிர் தமை பள்ளி வாயிலுக்கு அனுப்பாது சிறை வைத்த எம்மோர் சித்திர பாவையரை இத்தரை மீதினில் நித்திரை கொள்ளாது நீள்வெளி மாதவன் தன்னை நினைந்து மார்கழி நீராட அழைத்த ஆண்டாளாய், ஐயா நீர் வீடு வீடாக சென்று சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் என்ற வள்ளுவன் வாக்கரனை வாகாக பேசி அழகுக்கு அழகு சேர்க்கும் அரியதோர் பொருளாக கல்வியை போதித்த கவின்மிகு நல்லாசிரியரே, அறிவொளி தன்னை ஏற்றி ஆண்டவன் அருளும் கூட்டி இல்லறம் இனிக்க இருவரும் ஈட்டிடுவீர் வருமானம் என்று அறிவொளி தன்னை ஏற்றி ஆண்டவன் அருளும் கூட்டி இல்லறம் இனிக்க ஈட்டிடுவீர் வருமானம் இருவரும் என்றீர். உலகெல்லாம் உணர்ந்த ஜோதி ஊரிலே தலைக்கச் செய்து எங்கள் இளம் குழந்தையருக்கும் எங்களுக்கும் ஏற்றமிகு வாசகமும் அருட்பாவும் ஐயப்பாடின்றி அனைவரும் பாடுதற்கும் ஒழுக்கம் மாறா ஒப்பற்ற மானுடராய் ஓங்கு புகழ் குவிக்கும் உன்னத சீடர்களாய் அவ்வியம் பேசாத காருண்ய சீலர்களாய் வெகுதல் வேண்டா வீருடை பிள்ளைகளாய் உங்கள் கண் முன்னே ஒளி வீசி நிற்கின்றனர் ஐயா. அன்று உயர்நிலை பள்ளியாய் கையூன்றாத பிள்ளையாய் அன்று உயர்நிலை பள்ளியாய் கையூன்றாத பிள்ளையாய் இன்றோ மேல்நிலை பள்ளியாய் யாவரும் மேவிடும் பள்ளியாய் குன்றிலே ஏற்றிய குத்து விளக்காய் மாற்றினர் மாசற்ற எம்மூர் பெரியோர். பள்ளி மட்டுமின்றி இவ்வாறினிலே உலகத்தோடு ஒத்த ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார் என்று கற்பித்ததே நீரன்றோ? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார் என்று கற்பித்ததே நீரன்றோ? உமது மாணாக்கர்களில் சீருடை அணிந்து காவல்துறையில் சிலர், கிராம அலுவலராய் கிறங்க வைக்கும் சிலர், ஆசிரிய பணியிலே ஐயா உன் வாணியிலே ஆர்ப்பரிக்கும் பலர், அன்போடு அருள் செய்து இன்புறும் இனியோர் சிலர், அறப்பணி செய்து ஆனந்திக்கும் அறிஞர் சிலர். வர்த்தக திறனாலே வாழ்விலே உயர்ந்து அருகிருக்கும் பலருக்கும் வாழ்வளிக்கும் வலிய சிலர் பார்க்கிறார் என்று உண்மை. தாம் ஏறி வந்த ஏணி தேர்காலாக இவ்வூரினிலே வீற்றிருக்க நாம் மட்டும் சிறகடித்து பறக்கிறோமே, சிந்திப்போம் அவர் இயல்பை என்று மாட்சிமை தங்கிய மனையால் ஈன்றெடுத்த நாள் வேதமாய் பார்மணக்கும் நன்மக்கள் இன்றுந்தன் ஏற்றமதை கண்டு இன்புறும் நன்னாள். என்றென்றும் எங்களுக்கு உங்களின் ஆசி என்றென்றைக்கும் மங்களமாய் அமைவதற்காய் வாழ்த்திடுவீர் வாழ்ந்திடுவீர் பன்னெடுங்காலம் பகலவன் ஒளி போலே. என்றென்றைக்கும் எங்களுக்கெல்லாம் உங்களின் ஆசி மங்களமாய் அமைவதற்காய் வாழ்த்திடுவீர் வாழ்ந்திடுவீர் பன்னெடுங்காலம் பகலவன் ஒளி போலே என்று என்னுடைய கவியை முடித்துக் கொள்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.